இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து ஒரு மாட்டு கொட்டாயோ மாட்டு துருவமோ இல்லை மாடு வளர்க்குறவங்க ஏரியாவும் இல்லை. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. இந்த ஸ்கூல் வாசலில் பசங்கள்லாம் படிக்கிறாங்க. எப்படி மாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு அசுத்தமான ஒரு சூழல் பாருங்கள். எத்தனை மாடுங்கன்னு. இந்த மாடு வந்து முத்தால்பேட்டில் எப்போவுமே ஒரு அச்சுறுத்தல் தான். வளர்க்குறவங்க அதை வந்து சரியாக பராமரிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வந்து ரோட்டில் அங்கங்கே விட்டாங்கன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் வந்து ஏற்றுக்கப்படுன்னு தெரியல. அது ஸ்கூல் வாசலில் அந்த இருக்கிற அந்த தெருவு ஃபுல்லாக உட்காந்து அந்த சாணம் அது வந்து மக்களால் வந்து ஏற்றுக்க முடியாமல் அவதிப்படுறாங்க. எம்ஹெச்ஓ கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இது உடனே வந்து இதுக்கு துரித நடவடிக்கை எடுத்து இதை முதல்ல வந்து நீங்கள் வந்து சரி செய்யணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாடு வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க, மாடை போய் கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் திருப்பி விட்டு பண்றான். அவங்களுக்கு அந்த இது இல்லை, பிடிச்சின்னு போவாங்க, திருப்பி விட்டுருவாங்க, மாடை விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட எண்ணம் வந்து போச்சு. அவங்களுக்கு அந்த பயம் இல்லை. அதனால அதிகாரிகள் வந்து சிவியரா அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டு. இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து மாடுனா கட்டினாங்களா, அந்த உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். மாடு வந்து நான் சொல்றேன், மாடு வந்து அவங்க பால் கறந்துட்டு விட்டுறாங்க சார். அது வந்து எங்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதை 10 பேர் சுத்திட்டு அது நிழலுக்கு வந்து படுத்துக்குது. அது மாடை குறை சொல்ல முடியாது. மாடை வந்து வளர்க்குறவங்க மேல நம்ம வந்து இமீடியட் ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அதனால சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க தான் பண்ணிக்கணும். அது வந்து ரோட்ல விடக்கூடாது. இன்னைக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா ஆகி போச்சு ஃபுல்லா. வந்து இன்னைக்கு மாடு வளர்க்குற சூழ்நிலை நம்ம முத்தால்பேட்டில் இல்ல. இன்னைக்கு மாடு வளர்க்குற சூழ்நிலை முத்தால்பேட்டில் இல்ல. அப்படியே நீங்க வளர்க்குறீங்கன்னு சொன்னா அதுக்கு உண்டான வழியை நீங்க தான் பாத்துக்கிறீமே தவிர நீங்க ரோட்ல விடுறது சட்டப்படி தப்பு.